நம்ம தோட்டத்துல வேலியை சுத்தி நம்ம என்ன நட்டிருக்கோம், ஏன் நட்டிருக்கோம், எதுக்கு நட்டிருக்கோம், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் உங்க காயத்ரி. இதை பார்த்தே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமா, நம்ம கொட்டமுத்துன்ற ஆமணக்கு தான் நம்ம நட்டிருக்கோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விளக்கெண்ணெய். இப்ப நம்ம நிறைய பேர் சமையல்ல அதை பயன்படுத்துறதே கிடையாது. ஆனா அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த எண்ணெயை யூஸ் பண்றதுனால. பின்னாடி மட்டும்தான் இவங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதோட தாக்கம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால பின்னாடி ஒரு பார்ட் நாங்கள் தென்னை மரம், கொய்யா மரம், அந்த மாதிரி பழமரங்கள் நட்டிருக்கோம். அதுக்கும் வேலியோரமாக இந்த சைடு ஆமணக்கும், இன்னொரு சைடு மரத்துவரையும் நம்ம நட்டிருக்கோம். ஒரு பின்னாடி மட்டும்தான் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சைடும் எம்டி லேண்டு, இந்த சைடும் எம்டி லேண்டு. நம்மளோடது ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதுதாங்க சின்னதுலேயே நல்லாவே காய்ச்சிருச்சு. அங்கங்கே 1-2 காஞ்சிருந்தாலே நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதுதான் அது ஹார்வெஸ்டிங்கோட ஸ்டேஜ். எங்கள் அம்மாலாமே இன்னமுமே சமையலில் பருப்பில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. புளிக்குழம்பு வச்சா, மீன் குழம்பு வச்சா, அதில் எல்லாமே நாங்கள் எப்பயும் சேர்த்துப்போம். கடையில் வாங்கி தான் சேர்த்துப்போம். இப்போ நம்ம நாட்டு ஆமணக்கு நம்மளே போட்டு எடுத்துடுறோம். இன்னும் என்ன ப்ரிப்பேர் பண்ணலை. நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டாலும் காஞ்சி வெடித்து கீழே கொட்டிடுது. கொட்டினதை எல்லாத்தையுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், நாட்டு ஆமணக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது சைஸில். கீழே இந்த மாதிரி விழுந்த விதையை நாங்கள் எடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி வளர்ந்துரும் அதுவே. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் நிறையவே கொடுத்துச்சு. நம்ம ஒரு கூடை ஃபுல்லாகவே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது எல்லாமே நாங்கள் விதை போட்டு நட்டிருந்தோம். ஆனால் இது தானாகவே முளைச்சிருந்துச்சு. நாங்கள் ஒரு வேளை ஹைப்ரிடாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இல்லை, இதுவுமே ஒரு நாட்டு வெரைட்டி தான். இதை சிற்றாமணக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு எக்ஸ்போவில் தான் பார்த்தோம். இது தாங்க நாட்டு ஆமணக்கு, அது சிற்றாமணக்கு. நாங்கள் இந்த மாதிரி பச்சையாகவே பிச்சு அதில் 1-2 காஞ்சிருக்குமா, அதை பிச்சுட்டு இப்படி மாடியில் காய போட்டுருவோம். காஞ்சதுக்கு அப்புறமே அதுவாகவே வெடிச்சு மாடியே சதறி இருக்கும். இதெல்லாமே அதுவாகவே வெடிச்சது தான். இந்த மாதிரி நாங்கள் வெடிக்கிறது ப்ளஸ் அப்புறமே பலகையில் தட்டி இந்த ஆமணக்கை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோவும் இன்னும் கொஞ்சம் நாளில் போடுறோம். நீங்களும் இந்த மாதிரி எண்ணெயை உங்கள் சமையல்லையும் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.